Hi everyone, this is Muruga MP. CBSE ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண டீச்சர் தான். இப்போது இந்த வீடியோவில் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா ஒரு டீச்சருக்கு இந்த கேள்விகளை நீ படி, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த கேள்வியில் இதை மட்டும் எழுதுனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடிய டீச்சர் நமக்கு சொல்லுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா டீச்சரும் சொல்லுவாங்களா எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போயிட்டு, என்னப்பா இதை படிச்சுட்டியா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை படிச்சிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது, சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இதில் சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன, ஓகே டாபிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பேச போகிறோம். குறிப்பாக நமக்கு இந்த மாதிரி டெரிவேஷன்ஸில் எது இம்பார்ட்டன்ட், தியரி பார்ட்டில் எது இம்பார்ட்டன்ட், சிபிஎஸ்இ அப்படின்னு சொன்னாவே இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேட்க போகிறாங்க, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் கூட லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா முருகா எம்பி அகாடமிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் 24th நம்ம ஒரு புது ஆன்லைன் பேட்சஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டியூஷன்ஸ், ஆன்லைன் டியூஷன்ஸ் தான். ஸோ 24th of August நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துருக்கேன் அப்படின்றத டேக் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 16,000 இருந்து அது வெறும் 10,000க்கு நம்ம குறைக்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு லைக் நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவில் மட்டும் நான் இடையில ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது உண்மையாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த அட்மிஷன்ஸுக்கு நம்ம இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு நேரடியாக பேசுகிறதோ இல்லை மெசேஜ் பண்ணுறதோ பண்ணுவேன். வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம் வி வில் மூவ் டு த ஃபஸ்ட் ஒன். ஸோ அதில் குறிப்பாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர், எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் ரொம்ப தியரி வைஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இந்த 3 கேள்விகளும் நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட். அதில் காஸ் லா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ காஸ் லாவில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் அன் இன்ஃபைனைட் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோடு பை அந்த ஸ்பெரிக்கல் ஷெல், இது நம்ம ரொம்ப அதிகபட்சமாக நம்மளுடைய இதில் கேட்பாங்க. எஸ்பெஷலி நம்ம இது வரைக்கும் போர்ட் பேப்பர் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். 7 times சிபிஎஸ்இ போர்ட் பேப்பர் கரெக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ஓஎஸ்எம்மில் கிட்டத்தட்ட 3 தடவை போயிருக்கேன். ரெகுலர் பேப்பர் கரெக்ஷன் போயிருக்கேன், ரீஎவாலுவேஷனுக்கு போயிருக்கேன், இப்போ ரீசெண்டாக நடந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் கரெக்ஷனுக்கு போயிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே நான் பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ்எம்மில் நான் அட்டன் பண்ணதில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கிறேன். அதாவது ஆஃப்லைன் பேப்பரை தாண்டி ஆன்லைன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே நான் அந்த கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இதுதான் நமக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைபால் பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் லைனுக்கும் ஈக்குவட்டோரியல் லைன்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது. ஃபாலோட் பை அந்த டார்க், இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட், ரைட். ஸோ டார்க்கு அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதிலிருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்த கியூபு, க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ், இல்லை நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி கூலும்ஸ் லாவை பயன்படுத்தியோ இல்லை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை பயன்படுத்தியோ, டு பி வெரி சிம்பிள், மல்டிபிள் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இல்லை ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க. டயக்ராம் நமக்கு ட்ரையாங்கலாக இருக்கலாம், எக்ஸகனாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம்,
ரெக்டாங்கிளில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் கார்னர்ஸில் நமக்கு சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது. அண்ட் தென் டார்க் அண்ட் ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் அ டைபோல். இதுவுமே நம்ம வந்து ரொம்ப மேஜராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தியரி வைஸ் அப்படின்னு சொன்னால் ஈக்கோ பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்குது என்ன அப்படின்னா டைபோல் வச்சு நீங்கள் பொட்டென்ஷியல் கண்டுபிடிப்பீங்க. அது ரொம்ப ஷார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு வேறு மாதிரி ஒரு மெத்தடில் இருக்கும், நான் இன்னொரு மெத்தடில் ரொம்ப ஒரு 3 ஸ்டெப்பில் அந்த ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டைபோலில் நம்ம பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஈக்கோ பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய டயக்ராம் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்மில் எப்படி இருக்க போகுது அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கெப்பாசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பேரலல் பிளேட், எனர்ஜி ஸ்டோர்டு, காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொட்டென்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டார்க் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, PE sin θ அது வந்து நமக்கு கிராஸ் ப்ராடக்ட், இது வந்து டாட் ப்ராடக்ட் PE cos θ. இது வந்து பொட்டென்ஷியல் நம்ம வந்து டைபோலுக்கு கண்டுபிடிக்கிறது. நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பேசும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு QVE எனர்ஜி ஸ்டோரேஜ், இந்த கெப்பாசிட்டர், இதில் எனக்கு வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணும்போது இல்லை பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னுடைய சார்ஜ், என்னுடைய பொட்டென்ஷியல் எப்படி இருக்க போகுது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து குறிப்பாக கெப்பாசிட்டர் பேஸில் தான் இந்த சாப்டர்லேருந்து அதிகபட்சமான ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் பேரலல் காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நமக்கு வந்து கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கெப்பாசிட்டருடைய காம்பினேஷன் இருக்கும், அதில் எஃபெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சாப்டர் 3 அப்படின்னு பேசும்போது அதில் குறிப்பாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாவே இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கரண்ட் டென்சிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ரிலாக்ஸேஷன் டைம், அதே மாதிரி அக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குது, மொபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த ஹோம்ஸ் லாவை நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்சர். ப்ளஸ் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் கிர்ச்சாஃப்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சாப்டரில் ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அதுக்கப்புறம் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெரிவேஷன். அதுக்கப்புறம் இந்த செல்லினுடைய காம்பினேஷன்ஸ், அதில் நமக்கு வந்து செல் வந்து பேரலல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம கவனிக்கிறோம். சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் அப்போ என்னுடைய வேல்யூ எப்படி இருக்க போகுது, EMF ஈக்குவல் டு அந்த IR - V, IR + V. ஸோ டிஸ்சார்ஜிங் அப்போ மைனஸாக இருக்கும், சார்ஜிங் அப்போ +Vயாக இருக்கும். ஸோ அது எல்லாம் என்ன அப்படின்றது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கவனிப்போம். அடுத்து அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல், கிர்ச்சாஃப்ஸ் தான் ஹை ப்ரையாரிட்டி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ நமக்கு தெரியும் கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்து அதில் என்னுடைய டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய கண்டக்டிவிட்டி, என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே நமக்கு சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டை நம்ம கவனிக்கிறோம். சாப்டர் 4 அப்படின்னு சொல்லும்போது தேர் ஆர் சர்டன் திங்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நமக்கு சாப்டர் 4 and 6 வந்து ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி சாப்டர். அதில் சாப்டர் 4 அப்படின்னு இந்த பயோட் சவரில் ஆம்பிசைக்கெட்டில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் டார்க். பிகாஸ் நமக்கு இந்த டாபிக் மட்டும்தான் இருக்குது. 4 and 6 என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் வந்து பயோட் சவரில் ஆம்பிசைக்கெட்டில் ஃபோர்ஸ், அந்த ரெக்டாங்குலர் லூப் இல்லை பேரலல் கண்டக்டரில் இருக்கக்கூடிய கரண்ட்டு போகும்போது அதில் என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், 1 ஆம்பியர், இது எல்லாம் நமக்கு வந்து தியரி பார்ட்டில் வரக்கூடியது. அந்த MCG வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் வந்து என்னுடைய கேல்வனோமீட்டர் அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ண எப்படி இருக்கும், கேல்வனோமீட்டரை வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ண எப்படி இருக்கும், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ஹை ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ரொம்ப சிம்பிளான சர்க்யூட். இதெல்லாம் நமக்கு வந்து 2-3 லைன்லேயும் இந்த ஆன்சர் எழுதல. MCGலாம் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன எழுதுனா நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளம் பேஸ்ட், இது ரொம்ப முக்கியங்க. helical and then circular motion of a charged particle entering in a uniform electric field or non-uniform electric field எனக்கு எப்படி இருக்கும், அது வந்து எந்த மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும், எந்த மாதிரி திரும்பும், அது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர், இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளமில் அதிகமாக கேட்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். 5வது சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது கம்ப்ளீட்டாக தியரி பேஸ்ட் அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய இந்த கம்பேரிசன் டேபிள் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையே ரொம்ப ஹைலி ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னாவே போதும். இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.
ஜஸ்ட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் தட். என்னுடைய இன்க்ளினேஷன் அப்படின்னா என்ன, டிக்ளினேஷன் அப்படின்னா என்ன, ஹாரிசாண்டல் காம்பனண்ட் எப்படி இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட் எப்படி இருக்கும், அது என்னுடைய கம்பேரிசன் tan theta எப்படி இருக்கும், அது எல்லாம். அடுத்து நமக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இதில் அந்த பார் மேனட்டை நம்ம வந்து ஹாரிசாண்டலில் கட் பண்ணால் எப்படி இருக்கும், வெர்டிக்கலில் கட் பண்ணால் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் பீசஸை கட் பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி ஹாரிசாண்டலில் நம்பர் ஆஃப் பீசஸை கட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், டைபோல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்ளமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் சசப்டபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, லைக் ஆப்வியஸ்லி வுட் ஹவ் ஸ்டடிட் ஃப்ரம் த மெட்டீரியல் டிஃபரன்சியேஷன்லேயே நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், குறிப்பாக இஎம்ஐ அப்படின்னு சொல்லும்போது இந்த லென்ஸ் அண்ட் ஃபேரடே இல்லாமல் நீ எதையுமே படிக்க முடியாது. ஃபேரடே சேஸ் இஎம்எஃப் எப்படின்னு, லென்ஸ் சேஸ் த டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை சொல்கிறது தான் ஃபேரடேவும் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வேறுபாடு. இந்த லென்ஸில் பயன்படுத்தி நம்ம நிறைய இடத்துல நிறைய விஷயத்தை என்னுடைய இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்க நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். இஎம்எஃப், ஸோ மோஷனல் இஎம்எஃப், இதை தாண்டி நமக்கு ரொட்டேட்டிங் டிஸ்க் ஆஃப்கோர்ஸ் இதிலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மோஷனல் இஎம்எஃப் கூட நம்ம ஃபேரடே பயன்படுத்தியோ இல்லை லாரன்ஸை பயன்படுத்தியோ எப்படி இருக்குது, இந்த ரெக்டாங்குலர் லூப் இந்த ஒரு கண்டக்டர் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறது வந்து ஒரு சைக்கிள் வீல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு டிஸ்கை ரொட்டேட் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி இருக்கும், அதனுடைய இஎம்எஃப் என்ன அப்படின்றத நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக நிறைய கொஷின் பேப்பரில் நீங்கள் அதை பார்க்கலாம். ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஃப்ளக்ஸை சேஞ்ச் ஆகும்போது அது அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்டு சேஞ்ச் இன் கரண்ட் ஆகட்டும், இல்லை சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஆகட்டும், இல்லை சேஞ்ச் இன் ஆங்கிள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம படிப்போம். குறிப்பாக எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டர் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். செல்ஃப் இண்டக்ஷனில் நமக்கு வந்து இந்த ஆன்சரை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி ஆன்சர். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் நமக்கு இந்த மேஜராக பார்க்குறது இந்த ரெண்டு விஷயம், அந்த எல்சிஆர் ஆகட்டும் அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏசி ஜெனரேட்டர் ஆகட்டும், இது நமக்கு ரொம்ப 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 ஹை ப்ரையாரிட்டி. ஸோ எல்சிஆர் சர்க்யூட் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மர், இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு பார்ட். அதுக்கப்புறம் பவர். ஸோ இந்த பவர் வந்து பார்த்தோன்னா என்னுடைய இண்டக்டர் கெப்பாசிட்டரில் 0 இருக்கும், ஏன்னா அதுக்கடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி 0. அவருடைய ரெசிஸ்டரில் தான் எனக்கு மேக்ஸிமம் அந்த பவர் லாஸ் இருக்குன்றது நமக்கு வந்து பார்த்துருப்போம். எல்சிஆர் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதை தாண்டி ரெசனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரெசனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரெசனன்ஸுமே நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு டயக்ராம் இப்படி கொடுத்துருப்பாங்க, ரைட்டாக, அந்த ரெசனன்ஸ். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அந்த எல்சிஆர் டிரான்ஸ்ஃபார்மர், ரைட், டிரான்ஸ்ஃபார்மரில் தான் நமக்கு ப்ராப்ளம் பாருங்கள். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அந்த ஒமேகா which is equal to 1/√LC, இல்லை எஃப் அப்படின்றது 1/2π√LC, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்லேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். 8th சாப்டர் அப்படின்னு நம்ம பேசும்போது 8th சாப்டரில் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் நமக்கு ஒரு ஹை ப்ரையாரிட்டி உள்ள ஒரு டாபிக். ஏன்னா இதை தாண்டி வேறு எதுவுமே இதில் இருக்காது. அந்த ஸ்பெக்ட்ரமை நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியோ அதில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தோ ஃப்ரீக்வன்சி கம்பேரிசனோ அது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நான் சொல்லியிருப்பேன் ஜெர்மன் எக்ஸ்வி இன் மை ரூம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்பெக்ட்ரம், அதனுடைய வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சினுடைய கம்பேரிசன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இதை நம்ம வந்து மேக்னட்டிசம்லேயே நம்ம இதை டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய ஸ்பீடு வந்து லைட்டு வேகத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேவ் நம்பர், இந்த கே, இதை வச்சு இந்த சாப்டரில் நம்ம ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், நமக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அந்த ஐடின்றது எப்சிலன் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அப்பான் டைம், அது அந்த காஸ் லாவை பயன்படுத்தி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் நமக்கு வந்து சாப்டர் 1லேருந்து 8ல் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நம்ம படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி எப்படி படிக்கிறோம், அந்த ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த ஆன்சருக்கு எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய பேப்பரை வந்து அப்ரோச் பண்ண முடியும். டைம் கன்சப்ஷனும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல நம்ம தியரியுடைய டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணோம். அப்போ தியரியுடைய டைம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டயக்ராமுக்கு எவ்வளோ மார்க்கு, ஒரு பிரின்சிபலுக்கு எவ்வளோ மார்க்கு, ஒரு லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எவ்வளோ மார்க்கு நமக்கு தெரியணும். அதை நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் நம்ம ரொம்ப தெளிவாக டீச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன், பிகாஸ் ஆல்ரெடி நான் அட்மிஷன் க்ளோஸ்ட் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி டேப்லலாம் நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பர்சனலாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு
இன்புட் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக. ஸோ வாங்க ஃபிசிக்ஸை ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நம்ம படிக்கலாம். அதை தாண்டி இந்த ஆன்லைன் கிளாஸஸில் 3 மெகா டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். சாப்டர் 1 முடியும் போது பார்ட் 1 முடியும் போது ஒரு டெஸ்ட் இருக்கும், பார்ட் 2 முடியும் போது ஒரு டெஸ்ட் இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2 முடியும் போது ஒரு கம்பைண்டாக ஒரு டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 3 டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை என்னுடைய பர்சனல் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ தட் நான் அப்புறம் எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்டாஃப் அவங்க எல்லோரும் இந்த கரெக்ஷன் பண்ணி பேப்பரை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியுமோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ தட் நீங்கள் ஓஎஸ்எம்மில் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்கன்றதுக்காக. ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் படிக்கட்டும், நம்ம மட்டும் படிக்கிறது கரெக்டாக இருக்காது. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.